ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சண்டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்டர்டே வந்துட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் போனதுனால நல்லா டயர்டாக இருந்துச்சு. அதனால சண்டே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பீட்ரூட் வீடியோ வந்துட்டு இன்றைக்கி காலையில் நிக்கிக்கு ஆஃபீஸ்க்கு நான் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக பண்ணது. என்கிட்ட குக்கிங் வீடியோ இல்லாததுனால நான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிக்கிக்கு லஞ்சு பீட்ரூட் ரைஸும் அதுக்கப்புறம் முட்டை வந்துட்டு வேக வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ என்னெல்லாம் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ பீட்ரூட் ரைஸுக்கு வந்துட்டு நான் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணல, ஏன்னா டோக்கிக்கும் இதே கொடுத்து பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இது வரைக்குமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரைஸு, டோக்கிக்கு ஒரு ரைஸு, எல்லாமே டிஃப்ரெண்ட் சமையலாக இருக்கும். 2 தடவை சமைக்கிற மாதிரி இருக்கும். கெஸ்ட்டு இருந்தாங்கன்னா 3 தடவை சமைக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டோக்கிக்கு பழக்கப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா காரம் போடாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு மண் சட்டி தான் இருக்குது என்கிட்ட. இந்த ஒரு மண் சட்டியை வச்சு தான் நான் மேக்ஸிமம் குக் பண்ணுறேன். மண் சட்டி தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் கம்மி விலையில் எங்கேயாச்சும் கிடைச்சா வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மண் சட்டி தான் எல்லாத்துக்குமே. ஸோ இதில் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு பட்டா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாரு, அதுக்கப்புறம் தனியா, சீரகம், லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு, இஞ்சி, இந்த 3 தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தாளிக்கிற பருப்பு இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு, சென்னா பருப்பு. ஆயில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பட் இவ்வளோ ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். பட் பீட்ரூட் ரைஸ்ன்றதுனால அவருக்கு லஞ்சும் பேக் பண்ணி தரணும் இல்லையா, கொஞ்சம் நல்லா இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டோக்கியோக்கு வந்துட்டு இப்போ கோகோனட் ஆயில் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இன்னும் மற்ற ஆயிலெல்லாம் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. கீ அண்ட் கோகோனட் ஆயில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கீயே வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கோம் செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு பாலில் சம்மந்தப்பட்ட எந்த ஐட்டமுமே கொடுக்கக்கூடாது, அலர்ஜி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு செட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா வறுத்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டுமே டேஸ்ட் வரதுக்காக. அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்துட்டு துருவி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ பீட்ரூட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன், நல்லா துருவி வச்சது. நேற்றுக்கு வந்துட்டு டோக்கியோவுக்கு கத்திரிக்காய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் செஞ்சேன். ஆனால் அது இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்டா, கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு நல்லா கடைஞ்சேன். ஆனால் அவளுக்கு அது செட் ஆகாமல் என்ன ஆச்சுன்னா நேற்றுக்கு லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. ஸோ நேற்று டே வந்துட்டு எங்களுக்கு லூஸ் மோஷன்லேயே வந்துட்டு நிறைய முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் சால்ட்டே ஆட் பண்ணுறேன். ஏன்னா பச்சையாக போடும்போது அதோட சால்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமாகிடும். அதுக்காக நான் வந்துட்டு சால்ட் கொஞ்சம் மிடில் டைமில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சள் வந்துட்டு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். டேரெக்டாக அவங்களே வந்துட்டு அந்த மஞ்சள் கிழங்கு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. டோக்கியோக்காக கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு இங்கே டேரெக்டாக வாங்கியிருக்கேன். பட் அது இன்னும் ஓப்பன் பண்ணல. நேற்று தான் வாங்கினேன் டிமார்ட் போயிட்டு. அதனால் டோக்கியோடு தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பீட்ரூட் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா ரைஸ் வந்துட்டு தனியாக குக் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு லைட்டாக கலரி விட்டுட்டேன். இவ்வளோ தான். வெரைட்டி ரைஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஹோட்டலில் வந்துட்டு இன்றைக்கி சமைக்க முடியலன்னு சொல்லிட்டு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதை விட பெட்டர் நீங்கள் வீட்லேயே வந்துட்டு இப்படி டக்குன்னு ஒரு சமையலை வந்துட்டு செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறது. இதுதான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தது. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸுக்காகவும், பீட்ரூட் ரைஸ் லஞ்சுக்காகவும், முட்டை வந்துட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஒயிட் மட்டும்தான் கொடுப்பேன் ப்ரோட்டீனுக்காக. எல்லோ வந்துட்டு நிறைய கொலஸ்ட்ரால் வந்துடும் ரெகுலராக எடுக்கும்போது, அதனால் அது அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தோசையும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பருப்பும் சேர்த்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று சண்டே வந்துட்டு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா காய்கறி நிறைய வாங்கலை, கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு மட்டும் நிக்கி வாங்கிட்டு வந்தார். ஸோ இன்றைக்கி சண்டே இல்லையா, டிமார்ட் போயிட்டு அப்படியே காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலாம், அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டோக்கியோ தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமில் வந்துட்டு சைக்கிள் கேப்பில் இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். டோக்கியோக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் ஆனதுனால நல்லா டயர்டாயிட்டா. அதனால் இன்றைக்கி வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கிட்டா. ஸோ நிறையெல்லாம் அழுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில். எப்படியும் வந்துட்டு நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை பார்த்தது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் கெட்டு போயிருக்கு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் தான். நிக்கி அவ்வளோலாம் வந்துட்டு ஆள் இல்லைன்னா குப்பையெல்லாம் ஆக்க மாட்டார், ரொம்ப நீட்டாகவே வச்சுருப்பார். அதனால் எனக்கு பெருசாக வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே வீடு வந்து நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப ஜென்டிலாகவே யூஸ் பண்ணி வச்சுருப்பார் வீடை, அவ்வளோ குப்பையாக்க மாட்டார்.
அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற சைக்கிள் கேப்பில் துணியும் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டுன்னா டோக்கியோ தூங்கும்போது மொட்டை மாடிக்கு நான் போக முடியும், இல்லை வெயில் அடிக்குது அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் அதுக்கப்புறம் சானிடைசரும் யூஸ் பண்ணியிருக்கேன். டோக்கியோ ட்ரெஸ்ஸெல்லாம் மேக்ஸிமம் சானிடைசர் யூஸ் பண்ணி துவைச்சிருவேன். சர்ஜரி பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு சானிடைசர் யூஸ் பண்ணி தான் துவைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் யூரின்லாம் போயிட்டானா அந்த துணி துவைக்கும் போதெல்லாம் வந்துட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அவளுக்காக நான் சாப்பாடு தனியாக வந்துட்டு சொரக்காய் பருப்புலாம் செஞ்சுருந்தேன். பட் லூஸ் மோஷன் ஆனதுனால அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியும் ஓட்ஸும் கஞ்சி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் லூஸ் மோஷன் நிற்கும், அதோட எனர்ஜியும் கிடைக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவள் தூங்கி எழுந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதை பாதியில் நிறுத்திட்டு இதை வந்து பண்ணேன். ஆனால் அவள் தூங்கி எந்திரிக்கவே இல்லை, நல்ல டயர்டு போல், அதனால் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஃபேன் அடியில் வச்சுட்டு க்ளீன் பண்ண வந்துட்டேன். ரொம்ப மைன்யூட்டாக தான் வந்துட்டு பார்த்து க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி அடியிலலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் அதிகமாக குப்பையாகாமல் இருக்கும். இப்போ நம்ம இது கிச்சனுக்கு கொண்டு போவாங்க, ஏதாச்சும் அழுக்கு இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜும் குப்பையாகிடும். அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு தனியாக க்ளீன் பண்ணணும். இது ஒன்று மட்டும் எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு, மேங்கோ பவுடர், தூக்கி போட்டுட்டேன். இவ்வளோ தான். இந்த ஃப்ரீசர் ஜோனை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். துணியும் அலசி முடிஞ்சாச்சு. மாடிக்கு கொண்டு போயிட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த கீழே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு பிக் பஸாரில் வாங்கினேன். அவ்வளோ டேஸ்ட் இல்லை அந்த மேங்கோஸை, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு வேளை டேஸ்ட் இருந்துச்சுன்னா அப்பயே காலி பண்ணிகிட்ருப்பேன். பெருசாலாம் ஃப்ரிட்ஜும் குப்பையாக்கலை, கொஞ்சம் இந்த மாவு இருக்கிற அந்த இது பவுடரு அந்த மாதிரி சின்னதாக தான் குப்பையாக இருந்துச்சு. ஊரில் இருந்துட்டு அல்வா வாங்கிட்டு வந்தார் இன்றைக்கி, ஆஃபீஸ்லலாம் கொடுக்கணும், நெய்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இது எல்லாமே வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். இந்த வீடியோ எடுத்தது வந்துட்டு டோக்கியோ, அதனால் நான் பெருசாக ஸ்கிப் பண்ணல. ஃபோன் இப்படி பிடிச்சிட்டு வீடியோ எடுத்து கொடு டோக்கியோ அம்மாக்குன்னு சொன்னேன். அவ்வளோ எடுத்து கொடுத்துட்டா. இப்போ தான் எந்திரிச்சிட்டு வந்தோடனே நான் ஆல்ரெடி மெடிசன் கொடுத்துட்டேன் அவளுக்கு. இப்போ 1 hour டைம் இருக்குது அவளுக்கு. கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால எந்திரிச்சிட்டா. ஸோ இந்த 1 hour டைமில் வந்துட்டு அவள் எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் டிமார்ட் கிளம்பி போயிட்டோம். நிக்கி எங்கே போயிட்டாருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நிக்கி வந்துட்டு இன்றைக்கி சண்டே தான், பட் அவளுக்கு மெடிசன்ஸ் வாங்க போயிட்டாரு. நிறைய மெடிசன்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது வந்துட்டு நேற்றுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. வாங்கிட்டு வந்துட்டு எங்களை வந்துட்டு டிமார்ட் கூட்டிகிட்டு போனார். டோக்கியோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா ஷாப்பிங் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தோம். நம்மலாம் சின்ன வயசில் வந்துட்டு அரிசி கூட பயங்கரமாக விளையாடி இருப்போம், நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் வந்து வச்சுட்டு. பட் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது சான்ஸே கிடையாது, நம்மலாம் மூடி வச்சுருவோம். பட் டோக்கியோ வந்துட்டு எப்போ டிமார்ட்டுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ட்ராலியில் வந்துட்டு அவளை உட்கார வச்சுட்டா. அவள் வந்துட்டு சைடில் எல்லாம் அவளுக்கு எட்டுறதெல்லாம் எடுத்து போட்டு விட்ருவா. கடைசியில் பில்லிங் போடும்போது நான் எல்லாத்தையுமே எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேண்டியதை மட்டும் வாங்குவேன். மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இது எடுக்காது அது எடுக்காதுன்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் இரிட்டேஷன் ஆகிடும். என்ன போட்டாலும் கொண்டு போயிட்டு அதை நம்ம எடுத்து வைக்கிற வேலை, அது நம்மளே எடுத்து வச்சுடுவோம். டிமார்ட்டில் இந்த இடத்துல வந்துட்டு லூஸில் நல்லா கம்மியாகவே நமக்கு ரைஸ் எல்லாம் கிடைக்கும். நான் இட்லி ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சரிசி, டோக்கியோட பொன்னி குருணைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நான் ப்ரோக்கன் ரைஸ் மாதிரி இருக்கும் பொன்னி குருணை, அது நான் இங்கே தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் மில்லட்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்குவேன். டோக்கியோ கொஞ்சம் நாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டா, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்களே பார்க்கலாம். அவங்க வந்துட்டு நாட்டி பண்ணிகிட்டு இருந்தா. அந்த டைமில் வந்துட்டு இவங்க வந்துட்டு அனிதா சம்பத்தோட ஃபேன். அவங்க வந்துட்டு டோக்கியோ அவங்களோட வீடியோஸில் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் டோக்கியோவை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நாங்களே டோக்கியோன்னு தெரிஞ்சவங்க போல அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அவங்க வந்துட்டு நான் அனிதா சம்பத் அவங்களோட விளாக்ஸில் பார்த்துருக்கேன் டோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் டோக்கியோ வந்துட்டு அவங்க ஒரு பாலை பார்த்துட்டா, அதுலேயே வந்துட்டு இருந்துட்டா. ஒரு பாய் சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவள் நார்மலாக வேறு எந்த மூட்லேயும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அவகிட்ட பேசினாங்கன்னா மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பான். நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாலை பார்த்துட்டா, அப்போ அதுலேயே ஃபோக்கஸில் இருந்தா. கடைசியாக ஒரு பாய் கேட்டாங்க, பாய் மட்டும் சொல்லிட்டா. பாய் சொன்னதுக்கப்புறமா அவங்க போயிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த சைடு நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு வழியாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நேற்று ஒர்க் எல்லாமே வந்துட்டு இப்படி தான் போச்சு. அவ்வளோ டைமும் கிடைக்கல, டோக்கியோக்கும் உடம்பு சரியில்லாமல் போனதுனால.
இவ்வளோதாங்க, சண்டே வீடியோ முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எ டே இன் மை லைஃப் நிக்கியோடது. ஸோ நிக்கியை வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்காக கீழே வந்தோம். எப்போவுமே இது நாங்கள் ரொட்டீனாக வச்சுருப்போம். நானும் டோக்கியும் கீழே வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணி நிக்கி போனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் மேலே போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வச்ச செடி தான். செம்பருத்தி அண்டு வந்துட்டு கற்பூரவல்லி செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கிழாநெல்லி செடியும் இருக்குது, அதுக்கப்புறம் அகத்திக்கீரை செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய கருவேப்பிலை செடியும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. இது எல்லாமே நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.